مقارن إن شاء الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا وحبيبنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله مولانا العظيم. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, ரபியுல் அவ்வல் மாதம் தொடர்ச்சியாக நம் பள்ளிவாசலில் ஷமாயிலை பற்றி, நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் நடந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக, கடைசி நபியாக அனுப்பப்பட்ட நபி. கடைசி நபியாக அனுப்பப்பட்டாலும் அல்லாஹ் தஆலா நம் நபிக்கு கொடுத்த பாக்கியம் முதலாவதாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியம். அன்பு சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் பிறந்ததிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் வரைக்கும் ஒவ்வொரு விடயங்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. தற்காலத்தில் ஒவ்வொரு வாலிபர்களும் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னென்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை மக்கள் மயப்படுத்தி நாம் பிள்ளைகளை அதற்குரியவர்களாக மாற்றுவது நாம் ஒவ்வொருவர் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சில ஆயத்துகளில் அல்லாஹ் தஆலா நபியுடைய சில விடயங்களை, உடல் சார்ந்த நபியுடைய வெளி வாழ்க்கையை பற்றி குர்ஆனில் சில இடங்களில் அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் தஆலா நபியுடைய நெஞ்சை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான். நபியுடைய நெஞ்சி, அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நபியே உங்களுடைய நெஞ்சை நாங்கள் விசாலப்படுத்தலையா? அல்லாஹ் தஆலா நபியுடைய உள்ளத்தை 3, 5 என்று கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அல்லாஹ் தஆலா நெஞ்சை பிளந்து நபியுடைய உள்ளத்தை அல்லாஹ் ஜம்சம் தண்ணீரை கொண்டு கழுதியிருக்கிறான். குர்ஆன் கேட்கிறது, அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நபியே உங்களுடைய நெஞ்சை நாங்கள் விசாலப்படுத்தலையா? அதே போல இன்னும் ஒரு ஆயத்தில் நபியுடைய ஆத்மாவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நபியே இவர்கள் இஸ்லாத்தை அல்லாஹ் யகூனு முஃமினீன், இவர்கள் இஸ்லாத்துக்கு மார்க்கத்துக்கு வராம இருப்பதினால நீங்களே உங்களை அழிச்சுக்க போறீங்களா? அல்லாஹ் தஆலா மிக முக்கியமான ஒரு விடயத்தை குர்ஆன்ல சொல்றான். நபியுடைய பேச்சை பற்றி சொல்றான். நபியுடைய பேச்சு எப்படி இருக்கும்? வமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வார்த்தையை கதைச்சாலும் அது வஹீயுடைய, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த வஹீயை கொண்டுதான் கதைப்பார்கள். சகோதரர்கள், இந்த அளவுக்கு அல்லாஹ் நபி வாழ்ந்த பிரதேசத்தை பற்றியும் அல்லாஹ் குர்ஆன்ல சத்தியமிடுகிறான். லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன். நபி வாழ்ந்த பிறந்த ஊரை அல்லாஹ் குர்ஆனில் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அன்பு சகோதரர்களே,
குர்ஆனிலும் அல்லாஹ் நபியை கண்ணியமாகத்தான் அனைத்து ஆயத்திலும் அல்லாஹ் பேசுகிறான். ஏனே நபிமார்களை அல்லாஹ் சில இடங்களில் யா மூசா, யா ஈசா, யா சாலிஹ் என்றெல்லாம் அழைக்கிறான், யா இப்ராஹிம். ஆனா அல்லாஹ் தஆலா நபியுடைய பேச்ச பேசுறா, வமா முஹம்மது இல்லா ரசூல். சகோதரர்களே, ஆகையினால நபியுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ஒவ்வொரு நடாத்தைகளையும் நாம் ஒவ்வொரு நாளும் யாருடைய வரலாறுகளை படிச்சு வச்சிருக்கிறோம். அவங்கள படிக்கிறத நன்மையும் இல்லை, துனியாவிலையும் பிரயோஜனம் இல்லை, ஆகிராவுக்கும் பிரயோஜனம் இல்லை. வரலாறுகளை படிச்சு வச்சிருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் நம் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுகளை ஒவ்வொரு நாளும் படைத்து மக்கள் மயப்படுத்தணும். அதை நம்ம படுத்துறோமா, முஸ்லீம்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நபியுடைய சுன்னா பிரகாரம் நாமும் நடந்து நபியுடைய சுன்னாவை நம்ம மக்கள் மயப்படுத்துறோம்டா உலகத்தில் எந்த பிரச்சனையும் வராது. இஸ்லாம் பரவியது அஹ்லாக்கால, நற்குணத்தினால. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்து கேக்குறாங்க, நபியுடைய நற்குணம் எப்படி இருந்துச்சு? நபியுடைய நற்குணம் குர்ஆன் தான். அதில் அன்பு சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இன்றைய தலைப்பு நம்ம என்னண்டா, நபி பிற மதத்தவர்களிடத்தில் நபி எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். எம்மதமும் நாம் சகவாழ்வு என்று ஜம்மியாவும் பேசும், சகவாழ்வு என்று பேசும். சகவாழ்வு என்று பேசுறதுனால எம்மதமும் சம்மதம் என்று அர்த்தம் அல்ல. சகவாழ்வு நம்ம பிற மதத்தவரிடத்தில் சேர்ந்து பிரயாணிக்கணும் என்கிறத கொண்ட நாட்டம் நம்மளாக நினைக்கிற. சகவாழ்வண்டா கோயிலுக்கு போய் அவங்களும் கும்பிடுற, அவங்களும் அவங்கள பங்கன்ல அந்த கலாச்சாரத்தை பின்பற்ற, அதல்ல சகவாழ்வு. எம்மதமும் சம்மதம் என்பது அல்ல. நாம் முஸ்லீம்கள், நம்முடைய இஸ்லாம் கோட்பாடு, நம்முடைய இஸ்லாமிய வரையறை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாருங்க. நபி இந்த உலகத்தை விட்டு பிரியும் போதும் நபியுடைய கேடயம் யாரிடத்தில் இருந்துச்சு? ஒரு யகூதிட்ட அழகாகத்தான் இருந்துச்சு. நபி இந்த உலகத்தை விட்டு நபி ஓம் என்ற வார்த்தை போதும் ஓது மலை தங்கமாயிருக்கும். ஓம் யா ரசூலல்லாஹ், ஓம் அல்லாஹ் என்ற வார்த்தை மட்டும் போதும் ஓது மலை தங்கமாயிருக்கும். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரியறதுக்கு முன்னால அவங்களுடைய கேடயம் ஒரு யகூதி இடத்தில்தான் அடமானமாக இருந்துச்சு. அவங்க நம்மளுக்கு ஏசலாம், நம்மளுக்கு இஸ்லாம் ஒரு காலமும் பிற மதத்தாக்களுக்கு ஏசனும், அவங்களோட கடவுளை வெறுக்கணும். ஆனா அவங்கள வெறுத்திட போடாது. நம்ம ஒரு இஸ்லாம், அவங்க ஏசுறாங்க பேசுறாங்கிறத நாமும் ஒரு வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்லையும் நம்ம அவங்களுக்கு ஏசுறது இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவுல எவ்வளவு ஏச்சிப்பட்டாங்க. எப்படி ஏச்சி? சும்மா ஏச்சா? நம்மளுக்கு சும்மா ஒரு பைத்தியம் ஏசினாலே நம்மளுக்கு கோபம் வரும். இது நபி, உத்தம நபி, பைத்தியகாரன் நவுது பில்லாஹ், சூனியக்காரன் நவுது பில்லாஹ், குறிகாரன் நவுது பில்லாஹ் ஏசினாங்க. ரசூலுல்லாஹ் சடைக்கல. அதுதான் அஹ்லாக்கன் பாந்தவர்களே. அதனாலதான் நபியுடைய இஸ்லாம் இந்த அளவுக்கு பரவியதற்குரிய காரணம். நபியை வெறுத்தவர், நபியுடைய இருக்கும் இடத்தை வெறுத்தவர், நபியுடைய மார்க்கத்தை வெறுத்தவர்,
சுமாமா நபியை கண்டாலே கோபம் வரும். நபி இருக்கிற பள்ளிவாசலை கண்டா கோபம் வரும். நபி இருக்கிற மார்க்கம் கோபம். எந்த அளவுக்கு வெறுப்பு? மேக்சிமம் வெறுப்பு. நடந்தது என்ன? அவரை கைதியாக பிடிபட்டார். அவரை கொண்டு மஸ்ஜிதில கட்டி வச்சது. 3 நாள் கட்டி வச்சது. 3 நாள் கட்டி வச்சது அவுட் ஆச்சு கயிற்று. எப்படி மாறினாரு? எனக்கு பிடித்த முகம் இருக்கும் என்றால் அது முஹம்மதுடைய முகம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு பிடித்த ஒரு இடம் இருக்கும் என்றால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்த அந்த மஸ்ஜித் எனக்கு பிடித்தது. எனக்கு பிடித்த ஒரு மார்க்கம் இருக்கும் என்றால் அது தீனுல் இஸ்லாம் தான். ஏசல்ல அவர் இஸ்லாத்துக்கு எவ்வளவு பிரச்சனையை உண்டுபடுத்திருப்பாரு. நம்மளுக்கு இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. எல்லாரும் ரத்தமும் கொதிக்குதுதான். எல்லாரும் ரத்தமும் கொதிக்குதுதான். இதே ஒரு பிரச்சனை வந்துச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல. அவங்க பின்னால உள்ள விஷயத்தை பார்த்தாங்க. அந்த விடயத்தில் எப்படி நடந்து கொள்ளலாம் என்கிறத யோசிச்சாங்க. எந்த அளவுக்கு உதவியோடைய உடன்படிக்கையில் ஒரு உடன்படிக்கை என்ன? முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் என்ற பெயரை எழுதலா. இதோட சோதனையா? முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற பெயரை அழிக்கணும் என்று அந்த உடன்படிக்கையில் நீக்கணும் என்று போராடினாங்க. சஹாபாக்களும் கொதிக்கிறாங்க. அழிக்க இயலுமா? நம்ம முஹம்மதுன்னு சும்மா சொல்லுவோமா? ஒன்னு முஹம்மதுன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுவோம், அல்லது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுவோம். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பிறகு இருக்கிற நம்மளுக்கே இந்த நிலைமண்டா நபியோட அந்நியமாக பழகின ஒன்றாக இருந்து சாப்பிட்ட அந்த சஹாபாக்கள் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை நீக்கணும் என்று அங்க உடன்படிக்கையில் எழுதணும் என்றாங்க. சஹாபாக்கள் சூடாகிறாங்க. ரசூலுல்லாஹ் தன்னை கையால் அழிச்சுடுறாங்க. நம்மளமா இருந்திருந்த கையால் அழிச்சு விடுறாங்க. அந்த உடன்படிக்கை நடந்து 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு பின்னால மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. இதுதான் இஸ்லாம் நமக்கு காற்ற வழிமுறை. ஒரு பிற மதத்தவங்களால பிரச்சனை வந்துட்டா அவங்க பேஸ்புக்ல அவங்க வாட்ஸ்அப்ல ஏசுறாங்கிறதுக்காக நம்ம ஏசுறது அல்ல நம்ம இஸ்லாம். அந்த நேரத்தில் நம்ம இஸ்லாத்துடைய அഖ்லாக்க காட்டணும், அன்பை காட்டணும். இஸ்லாம் இதுதான்ங்கிறத விளங்கப்படுத்ததும். ஆனா ஒன்று, அந்த ஆடை என்பது கலாச்சாரம் அல்ல, நம்ம அவங்களுக்கு விளங்கப்படுத்தணும். அது ஆடை கலாச்சாரம் அல்ல. ஒரு பெண் அந்நிய ஆண்களிடத்தில் எப்படி நடக்கணும் என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது. அதனால இது கலாச்சாரம் அல்ல, இதனோட மார்க்கம், இது எங்களுடைய ஷரியத் என்கிறத விளங்கப்படுத்துவதுதான் நம்முடைய பொறுப்பு. நபியுடைய வரலாறு படிக்கணும் அன்பார்ந்தவர்களே. கடன் ஒரு ஃபாதர் யார் செக் பண்றதுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கிறாரு செய்து மனுஷனா. கடன் கொடுத்து நேரம் வாரத்துக்கு முன்னால அவர் கடனை கேட்கிறாரு. உமர் ரலியல்லாஹு ஆத்திரப்படுறாங்க. ஏய், உனக்கு தவணை நிக்க கூட நீ எப்படி வர? விட்டுங்க, அவனை வெட்டுவோம். ரசூலுல்லாஹ் பொறுமைப்படுத்தினாங்க. அப்படி செய்யாதீங்க. அவர் போறாரு. ரசூலுல்லாஹ் உடனே அவர் தந்த கடனை கொடுத்து அனுப்பியது மட்டுமல்ல, எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கொடுத்து அனுப்புறாரு. ஏன்? உமர் ஏசினத்தினால் அவர் மனம் உடைஞ்சிருக்குமோ, இஸ்லாத்தை பத்தி வேற என்ன மந்திரமோ, நபியை பற்றி கட்டணம் மந்திரமோ,
அது மிகப்பெரிய பாவம் அல்லவா? கொடுத்து அனுப்புறாங்க, அஹ்லாக்க காட்டுறாங்க, உடனே இஸ்லாத்துக்குள்ள வராரு, உடனே மார்க்கத்தை ஏற்றுக்கொள்றாரு. இதுதான் நம்முடைய வழிமுறை. நம்ம அஹ்லாக்க காட்டணும், பிற மதத்தாக்கத்தை நம்ம விளங்கப்படுத்தணும். இது அவங்களோட தப்பு அல்ல, நாம் ஒவ்வொரு ஆளையும் தப்பு. நம்ம ஒரு ஆளும் இருக்கிறோமா? நம்மளோட மார்க்கத்தை என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நம்ம இன்னும் மார்க்கத்தை ஷரியத்தை நம்மள பக்கத்தில் இருக்கிறவனுக்கு நம்ம விளங்கப்படுத்தல. இதுதான் மார்க்கம்ங்கிறத விளங்கப்படுத்தல. நம்ம நினைக்கிறோம் லைட்டை கட்டிட்டாண்டா நபியுடைய அன்பு வந்துட்டு, இறக்கம் வந்துட்டு, எல்லாரும் மாஷா அல்லாஹ் புகழ்றாங்க, இது செய்யறாங்க. நபியுடைய பிறந்த மாதத்தை நம்ம ஊர்ல மாஷா அல்லாஹ் பின்பற்றாங்க என்கிறது அல்ல நோக்கம். நபியுடைய மஸ்ஜித் இருட்டாக இருந்துச்சு, நபியுடைய மஸ்ஜித் இருட்டாக இருந்துச்சு, விளக்கு இல்லாம இருந்துச்சு, காபட் இல்லாம இருந்துச்சு. ஆனா அங்க அஹ்லாக், நற்குணம், மனித தன்மைகள் அங்க பரிசு கொடுக்கப்பட்டுச்சு. சஹாபாக்கள் புனிதர்களாக மாறினார்கள். ஆனா நம்மகிட்ட மஸ்ஜிதும் இருக்கி, அழகான மஸ்ஜிதும் இருக்கி, பெரிய மஸ்ஜிதும் இருக்கி, நல்ல சுகமாக இருந்து மஸ்ஜிதுக்குள்ள இருக்கலாம், எல்லாம் போடப்பட்டிருக்கி. ஆனா மஸ்ஜிதுக்குள்ள நடக்கிற விஷயம் நடக்காம இருக்கு. மஸ்ஜிதுக்குள்ள நம்ம செய்ய வேண்டிய விடயத்தை இன்னும் செய்யாமல் இருக்கிறோம். என்ன பொறுப்பு? ஒவ்வொரு ஆளும் நாம் நபியுடைய வர்ணனைகளை மக்கள் மயப்படுத்தணும். அன்பார்ந்தவர்களே, நபியுடைய ஷமாயில்களை, இதுதான் இஸ்லாம், இதுதான் மார்க்கம் என்கிறத நம்ம விளங்கப்படுத்தணும். அதனால அவங்கள மதத்துக்கு போயிட்டு அவங்கள மாதிரி கலாச்சாரத்துக்கு மாற சொல்லல. ஒரு சின்ன சஹாபி, ஒரு சின்ன சஹாபி ஆகல, அவர் யஹூதி, நபிக்கு ஹிதமத் செய்யறவர். சின்ன பொடியன் நோயாளியா இருக்கிறாரு, ரசூலுல்லாஹ் அந்த வீட்டுக்கு போய் நோயை விசாரிக்கிறாங்க. இறுதி கட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பாப்பாவும் அனுமதி கொடுத்துட்டாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள. நடக்குமா இது? இது வரலாற்றில் நடக்குமா? நம்ம செய்யலாமா? நம்ம செய்யலாமா? இன்னொரு மதத்தை பின்பற்றக்கூடியவங்களை வீட்டுக்குள்ள நம்ம தனியாக போய் அவர மகனுக்கு, அவர மகளுக்கு, அவருடைய மனைவிக்கு, அவருடைய கணவனுக்கு நம்ம போய் நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்றதுக்கு எனக்கு உங்களுக்கு துணிச்சல் வருமா? நீயத்து வச்சுட்டு போனா சரி, ஷஹீதுடைய அந்தஸ்து அடையணும், இஸ்லாத்தை பரப்பக்குள்ள ஷஹீதுடைய அந்தஸ்து அடையணும் என்ற நீயத்துல போனா அப்படியே இஸ்லாத்தையும் சொல்லிட்டு அப்படியே நம்மள மையத்தும் அப்படியே வெளியே வரும். அப்ப யோசிங்க, ரசூலுல்லாஹ் ஒரு யகூதியில வீட்டில் போயிட்டு மகன்ட சொல்றாரு, படுத்த படுக்கையில் இருக்கிற மகன்ட சொல்றாரு, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இதுக்கு அவர் ஏற்றுக்கொள்ள சொன்னதல்ல, வாப்பா அனுமதி கொடுக்கிறாரு, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளு மகன். அப்ப அவர் வாப்பா நபியுடைய அஹ்லாக்க பத்தி எந்த அளவுக்கு விளங்கியிருப்பாங்க, நபியுடைய அன்பை பத்தி எந்த அளவுக்கு விளங்கியிருப்பாங்க, நபியை அவங்களோட நடந்த முறையை பத்தி எந்த அளவுக்கு அந்த வாப்பா விளங்கியிருப்பாரு. இதுதான் படிக்கணும் நம்ம, இதுதான் படிக்கணும் நம்ம. அவங்க செஞ்சுட்டாங்க, நம்ம மயக்குமாய் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும்டா இஸ்லாம் பரவாது, முஸ்லீம்களுடைய வெறுப்பு இன்னும் கூடும். அதல்ல முறை, அதல்ல மார்க்கம், நபி பிறந்தவாதம். அது எப்படி ரசூலுல்லாஹ் நடந்து கொண்டாங்க என்கிறத நம்ம புரிய வைக்கணும். ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றி அடைஞ்ச நேரத்தில் ஒரு கூட்டம் நபியுடைய அன்பால இது மார்க்கம் என்று ஏற்றுக்கொண்டாங்க, ஒரு கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாட்டியும் இஸ்லாத்துடைய தன்மை பிடிச்சிருந்துச்சு. அபு தாலிப போல, அபு தாலிப போல
நம்ம ஒரு ஆளும் அபூபக்கரை போன்றிருக்கணும். நம்மளத்துக்குள்ளே பிரச்சனை. நம்மளாக்களுக்குள்ளே அபு தாலிபும் இருக்காரு, நம்மளுக்குள்ள அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலும் இருக்காரு, இஸ்லாத்தை காட்டி கொடுக்கிறவரும் இருக்கிறாரு. அது அன்பு சகோதரர்களே, நாம் படிக்க வேண்டியது என்னண்டா, இந்த காலத்தில் நபியுடைய ஒவ்வொரு நடாத்தையும் எப்படி, நபியுடைய தொழுகை எப்படி படிச்சிருக்கிறோமா, நபி எப்படி தொழுகிறாங்க, சல்லு கமா ரைட்டுமுனி உசல்லி, நான் தொழுகிறத போல நீங்க தொழுங்க, ஹுது அன்னி மனாசிக்கும், நான் வந்து ஹஜ்ஜி செய்யறத போல நீங்க ஹஜ்ஜி செய்யுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அத்தாஜிரு சதூக், வியாபாரிய பத்தி சொன்னாங்க, இதுதான் வியாபாரம். மன் கஷனா ஃபலைஸ மின்னா, யார் ஏமாத்துறாங்களோ அவங்க எங்களை சார்ந்தவங்க அல்லன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஹியாருக்கும் ஹியாருக்குல் அஹ்லிக்கும், உங்களை சிறந்தவங்க உங்களோட குடும்பங்கள்ல சிறந்தவங்க, மனைவி மார்க்கத்தில் சிறந்தவங்க. அவன கைருள்ளி அகிலி, நான் எந்த மனைவி மாரிடத்தில் நான் சிறந்தவனாக இருக்கிறேன், நான் அன்பாக இருக்கிறேன். 9 மனைவி ரசூலுல்லாஹ் மரணிக்கக்குள்ள எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இது நம்மளாக விளங்குற 2வது கல்யாணம் தானே, அது சுன்னத்து, அது மட்டும்தான் தெரியும். 2வது கல்யாணத்து சுன்னத்துங்கிறது மட்டும்தான் தெரியும். அங்கே எந்த ஒன்றும் இல்லை, நபியுடைய வாழ்க்கையும் இல்லை. இந்த 1வது கல்யாணத்தில் இருக்கிற சீனம் எல்லாம் வாங்கி அவளை நகையெல்லாம் வித்து தீர்த்து பிசினஸ் எல்லாம் முடிச்சு இப்ப அவருக்கு வந்திருக்கு 2வது கல்யாணம் சுன்னத்தாமே என்று. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ் 9 மனைவி மாற வச்சிட்டும் 9 மனைவி மாறத்திலையும் நல்ல பெயர் வாங்கினாங்க. ஒரு லைவான ஹதீஸை கொண்டு வரலாமா, ஒரு பலகீனமான ஹதீஸை கொண்டு வரலாமா? இல்ல, அந்த காலத்தில் வாழ்ந்த யகூதி நஸ்ரானிகள் யாராவது சொல்லியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் மனைவி மாநிலத்தில் இப்படி நடந்தாங்க, இப்படி மோசமாக நடந்தாங்க, இப்படி இத்தனை கல்யாணம் முடிச்சாங்க, இப்படி இப்படி நடந்தாங்க. ஒரு ஹதீஸ், ஒரு செய்தி ஒன்று கொண்டு வரையல. அந்த காலத்தில் இந்த முஸ்லிம்களும் இல்லை, அந்த நபியுடைய காலத்தில் வாழ்ந்த மற்ற மதத்தவங்களும் இல்லை. 9 மனைவி மாற வச்சிருந்தும் ரசூலுல்லாஹ் நல்ல பேர் வாங்கினாங்க. இஸ்லாம் எப்பையும் விளங்கிக் கொள்ளணும், ஒரு சைட்ல நல்லம், மறு சைட்ல மோசம். இது இஸ்லாம் அவர் நல்லவர் என்று சொல்ல. தொழுகை விஷயத்துல ஓகே, ஆனா குடுக்கல் வாங்கல மோசம், குடுக்கல் வாங்கல நல்லம், இந்த தொழுகையில மோசம் சரி வராது. ரெண்டும் குடுக்கல் வாங்கமும் நல்லம், தொழுகையும் நல்லம். இங்க மனைவியிடத்தில், வாப்பாவிடத்தில், அம்மாவிடத்தில், பிள்ளைகளிடத்தில் நடக்கிற முறையா அவரை பார்த்து நல்லவர் என்று சொல்லாது. அன்பு சகோதரர்களே, நம்ம ஒரு ஆளும் கூட்டிக் கொண்டு வரணும். பிரோசிரமான உலமாக்களை வச்சு செய்யறோம். இந்த குரோட் நம்மள ஊருக்கு போதா? இது மக்கள் மயப்படுத்தணும். இது நம்மளோட ஆலிம்கள பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு இஸ்லாத்தை ஏற்ற ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய கடமை என்னண்டா, நபியுடைய அந்த அகலாக்குகளையும் வாழ்க்கை வரலாறுகளையும் மக்கள் மயப்படுத்துவது, தன் செயலில் காட்டுவது ஒரு ஆள் மீது கட்டாய கடமையாக இருக்கு. ஆகையால் எல்லாம் வல்ல அல்லாஹ் நபியுடைய சுன்னாவை எடுத்து நாம் ஒரு ஆளும் தன் வாழ்க்கையில, குடும்பத்தில், தொழில ஆக்கிக் கொள்ளும்படி எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.